செய்திகள். மீண்டும் அதிகரிக்கும் சம்பளம். நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள். இன்று அதிகாலை நடந்த கோர விபத்து, சம்பவ இடத்தில் பலியான சிறுமி. காணிகளுக்கு செல்ல தடை விதித்த ராணுவம், தமிழர் பகுதியில் ஏற்பட்டுள்ள அச்சம். யாழில் பயங்கர சம்பவம், வாழ்வெட்டில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரி உட்பட 3 வைத்தியசாலையில். பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல். சர்ப்ரைஸ் கிஃப்டால் சீரழியும் வடபகுதி தமிழர்கள். இலங்கையில் 13,000க்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கமைய இலங்கை கிராம சேவையாளர் சேவையை ஸ்தாபிப்பதற்காக சேவைக்கான அரசியல் அமைப்பு வரைப்பு அரசு சேவை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சார்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த இன்று நாடாளுமன்றில் பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்தார். இது மிகப்பெரிய வெற்றி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய கிராம சேவையாளர்களுக்கு GN என்ற புதிய சம்பள குறியீடு கிடைக்கும் என விளக்கம் அளித்துள்ளார். மேலும் புதிய கிராம அலுவலரின் அடிப்படை சம்பளம் 28,940 ரூபாய் முதல் 30,140 ரூபாவாக உயரும். கிராம எழுதர் சேவையில் தரம் 2 அதிகாரியின் அடிப்படை சம்பளம் 33,690 ரூபாவாகவும், தரம் 3 அதிகாரியின் அடிப்படை சம்பளம் 38,590 ரூபாவாகவும் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விசாக பூரணை தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசாக தோரணைகள், தான சாலைகள் உள்ளிட்ட சர்வமத நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதற்காக நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். இதற்காக 18,000க்கும் அதிகமான போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாடு முழுவதும் 419 விசாக் வலயங்களும் 321 விசாக தோரணைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை ஈச்சலம்பற்று வட்டவன் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கார் விபத்தில் சிறுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். 6 வயதுடைய நிதர்ஷன் ஆதித்யா என்னும் சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அத்தோடு இச்சிறுமியின் சகோதரனான 4 வயதுடைய நிதர்ஷன் ஆதிரேஷ் என்னும் சிறுவன் படுகாயமடைந்துள்ளார். இவ்வாறு படுகாயமடைந்த சிறுவன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஈச்சலம்பற்று போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் 2 பிள்ளைகளுடன் மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கையிலேயே குறித்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. எனினும் கணவன் மனைவி இருவரும் காயங்களின்றி உயிர் தப்பியுள்ளனர். உயிரிழந்த சிறுமியின் சடலம் மூதூர் தள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஈச்சலம்பற்று போலீசார் முன்னெடுத்துள்ளனர். வலிகாமம் வடக்கில் அண்மையில் விடுவித்த நிலங்களுக்குள் செல்ல ராணுவத்தினரால் தடை விதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். குறித்த பகுதிக்குள் வெடிபொருட்கள் இருக்கின்றன என்று தெரிவித்து மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நிலங்களை படையினர் மீள ஆக்கிரமிக்க கூடும் என்றும் அஞ்சுவதாக அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த அமெரிக்க தூதுவரிடம் நிலங்களின் உரிமையாளர்கள் அச்சம் தெரிவித்திருந்தனர். ராணுவ முட்கம்பி வேலி அதிபர் ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி வசாவிளான் மற்றும் பலாலி ஆகிய கிராமங்களால் J244, 245, 252, 253, 254 ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் இருந்து 234 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படுகின்றன என அறிவிக்கப்பட்டது. நில உரிமையாளர்களும் அழைக்கப்பட்ட நிகழ்வுகளும் இடம்பெற்ற போது அந்த நிலங்களுக்கான பாதை விடுவிக்கப்படவில்லை. ராணுவ முட்கம்பி வேலிகளும் அகற்றப்படவில்லை. இவ்வாறு விடுவிக்கப்பட்ட நிலங்களை உரிமையாளர்கள் ராணுவ சோதனை சாவடியூடாக 5 கிலோமீட்டர் தூரம் கால்நடையாக பயணித்து பார்வையிட அனுமதிக்கப்பட்டனர். இந்த விடயத்தை நிலங்களின் உரிமையாளர்கள் வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதனால் விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்கு பாதை திறக்கப்பட்ட போதும் முட்கம்பி வேலிகள் அகற்றப்படாமலேயே காணப்பட்டன. முட்கம்பிகள் அகற்றப்படாதமை ஏதேனும்
காரணத்தை கூறி விடுவிப்பு செய்ததாக கூறப்படும் நிலங்களை படையினர் மீள ஆக்கிரமிக்க கூடும் என்று அஞ்சுவதாக அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த அமெரிக்க தூதுவரிடம் நிலங்களின் உரிமையாளர்கள் அச்சம் தெரிவித்திருந்தனர். விடுவிக்கப்பட்ட 234 ஏக்கர் நிலங்களில் 55,000 சதுர அடி நிலங்களில் வெடிபொருட்கள் காணப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டு அந்த பகுதிகளுக்குள் நில உரிமையாளர்கள் பயணிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. யாழில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் ஒன்றில் படுகாயமடைந்த மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் தோல்புரம் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, காங்கேசன்துறை போலீஸ் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட இளைஞர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு வாழ்வெட்டில் முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட மூவர் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் வடுகோட்டை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் தனிப்பட்ட முரண்பாடே வாழ்வெட்டு சம்பவத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மர்ம நபர் ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை தேசிய புலனாய்வு முகாமை அலுவலகத்தின் கட்டுப்பாட்டு அறைக்குள் தொடர்பு கொண்ட குறித்த மர்ம நபர் பிரதமர் மோடியை கொலை செய்ய போவதாக ஹிந்தியில் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்துள்ளார் என கூறப்படுகின்றது. இதுபோன்ற மிரட்டல்கள் வழக்கமாக சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தான் வரும். ஆனால் NIA அலுவலகத்துக்கே தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இதுவே முதல் முறை என கூறப்படுகின்றது. இந்நிலையில் இது குறித்த தீவிர விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்பது வடக்கு மக்களை பிடித்து ஆட்டுவித்து வருவதாகவும் இதனால் சமூக சீர்கேடுகள் இடம்பெறுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். வெளிநாடுகளில் வாழும் உறவினர்கள் தாயகத்தில் உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புவது ஃபேஷன் ஆகிவிட்டது. பணத்தை மடித்து பூங்கொத்துக்களாக்க தெரியாதவர்களிடம் தம் இளம் மனைவிக்காக பரிசு பொருட்களை அனுப்புவதுமாக உள்ளனர். இதனால் சில குடும்பங்கள் பிரிந்த சம்பவங்களும் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருந்தன. அது மட்டுமல்லாது அந்த காணொளிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் நிலையில் எமக்கு சம்பந்தம் இல்லாதவர்களிடம் காணொளி செல்லும் சந்தர்ப்பங்களும் உள்ளன. அதேவேளை தனித்திருக்கும் நபர்களையும் அவர்களின் வசதிகளையும் அறிமுகம் இல்லா நபர்களிடம் அறியப்படுத்துவதனால் கொலை, கொள்ளை, திருட்டு என அதன் பின் விளைவுகள் பாரதூரமாகி விடுகின்ற சம்பவங்களும் அதிகமாகியுள்ளன. எனவே உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு பரிசுகள் அனுப்புவது, அதுவும் அறிமுகம் இல்லாதவர்களிடம் அதை கொடுப்பதும் எந்த அளவுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதை ஆராயாது இவ்வாறான சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புவது நல்லதல்ல என சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை.